ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 23 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 23. டோலா பஸ்டாக இருக்கிறவங்களால மட்டும்தான் டோலா லிங்க் கூட கனெக்ட் ஆக முடியும்னு சொன்னால் ஜிவானி கூட நான் ஒரு தடவை கனெக்ட் ஆனேன். அதுக்கு முன்னாடியே கம்பெனி 7 லெப்டினன்ட் கான்ட்ரா கூட கனெக்ட் ஆன மேபி அவர் டோலா பஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா அந்த ஒயிட் கிளட் அவனை தேடிய போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லவும் நான் இப்பவே அவரை போய் பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஹாசுகுசா எப்போ போல சூப்பரா தான் இருக்கு. ஆமா ஹிபானா நீ ஏன் என் கூட வர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நீ என்ன முதலே இன்ஃபார்ம் பண்ணாம வந்திருக்குன்னு கேட்கவும் அவங்களுக்கு ஃபார்மாலிட்டிலாம் பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன ஷீன்றோ பாத்திரம் நாள் ஆச்சு எனது கான்ட்ராவை தேடி வந்திருக்கேன். அவர் குளத்துக்கிற பக்கமா போயிருக்காரு. என்ன கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருக்க போலன்னு சொல்லவும் அது கம்பெனி 5 கேப்டன் பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹிபானா வைக்கப்பட்டு இருக்கவும் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுல அவங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஹிபானா நீயும் எதுக்கு கூட வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஜிவானி மாதிரியே இவனும் ஒரு வேலை மோசமானவனா இருந்தான்னு கேட்கவும் கான்ட்ரா ரொம்ப நல்லவரை நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரையும் நம்பி எடுத்தோடனே ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹிபானா சொல்றா. ஒரு ஒயிட் கிளட் கூட கான்ட்ரா நின்றுட்டு இருக்கான். பதில சொன்னல அப்படின்னு ஹிபானா சொல்றா. இன்னைக்கு ஃபுல் டே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அதான் நான் தனியா வந்திருக்கேன் இப்போ அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி கான்ட்ரா ரெடியா நின்றுட்டு இருக்கான். அச்சோ அவங்க ஃபைட் பண்றாங்க. கான்ட்ராக்கு டெஃப்ரோசிஸ் இருக்கு, அவனால ரொம்ப நேரம் ஃபைட் பண்ண முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். ஒயிட் கிளட் பவர்ஃபுல்லா இருக்கான், ஆனா கான்ட்ரா ஒரே ஸ்லாஸ் தான். அசால்ட்டா அவனை கொண்டுதான். கான்ட்ரா உங்களுக்கு எதுவாகலே நம்ம ஹீரோ போய் கேட்கவோ ஷீன்றா நீங்க என்ன பண்றேன்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் ஜிவானி சொன்னது அண்ட் நீங்க ஒரு டோலா பஸ்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு நீங்க வேற வேர்ல்ட எப்பவாச்சும் பாத்திருக்கீங்களான்னு கேட்கவும் ஆமா ஒரு தடவை பார்த்திருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆசகுசால அந்த டீமன் வந்த அப்பந்தான். அந்த டீமன் கிட்டத்தட்ட பார்க்க என்னைய மாதிரியே இருந்துச்சு. சேம் என்னோட பவர்ஸ் அதோட மூமெண்ட்ஸும் என்னைய மாதிரியே தான் இருந்துச்சு. என் இடத்த பிடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கான்ட்ரா இப்போ அதை பஞ்ச் பண்றான். அந்த டீமன் அது கொம்ப வச்சு இவன் மூஞ்சில கிழிக்குது. கான்ட்ரா அல்டிமேட் டெக்னிக் யூஸ் பண்ணி அதை கொல்றான். அந்த இடமே மொத்தமா பிளாஸ்ட் ஆகுது. அப்பதான் நான் ஒரு நரகம் மாதிரியான இடத்த பார்த்தேன். நீ சொன்ன மாதிரியே அது ஒரு வேர்ல்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கான்ட்ரா சொல்லவும் அப்படின்னா நீங்க ஃபைட் பண்ண அந்த டீமன் உங்க டாப்பிள் கேங்கரா அப்படின்னு கேட்கவும் டாப்பிள் கேங்கர்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். உலகத்துல நம்மளே மாதிரியா ஒருத்தங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் யூனிவர்ஸ்லயும் உன்ன மாதிரியே இருக்கிற ஒரு ஆள் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டா ஒன்னு சாவணும் இல்ல சாவடிக்கணும். இந்த டாப்பிள் கேங்கரை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹிபானா சொல்றா. சரி ஒயிட் கிளட் எதுக்காக என்ன டார்கெட் பண்ணணும்னு கான்ட்ரா யோசிக்கவும் மேபி நீங்க டோலாவை பார்த்ததுனால இருக்கலாம். டோலாவை பார்த்த எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு மார்க் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு ஒயிட் கிளட் ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணா, நான் தனியாக இருந்தால் தான் அட்டாக் பண்ணுவேன்னு தெரிஞ்சது, அதான் நான் போய் தனியாக போனேன் அப்படின்னு கான்ட்ரா சொல்லவும் இவர் வேற லெவலில் ஃபைட் பண்ணாரு நம்ம ஹீரோ சொல்றான். பெனிமார் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவும் டக்கு நம்ம ஹீரோ டாச் பண்ணிட்டான். பரவாயில்ல உனக்கு கொடுத்த ட்ரைனிங் வேஸ்ட்டாக போல, நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்கன்னு பெனிமார் சொல்லவும் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும், ஏன்னா அந்த ஒயிட் கிளட் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன்னோட ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரென்த் தான் நம்ம அவேக்னிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரென்த்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். உன் கம்பெனியில் இருக்கிற மற்ற புது ஆளுங்களையோ கூட்டிட்டு வா, ஏன்னா இதை நான் ஒரு தடவை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு பெனிமார் சொல்லவும் சரி நாளைக்கே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். நைட் சாமுராய் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஆத்தர் என்ட்ரி கொடுக்குறான். நம்ம ஹீரோ ஆத்தர் கூடவே சேர்த்து இன்னொருத்தங்களும் வந்திருக்காங்க. ஓ நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கான்ட்ரா கேட்கறான். புதுசா யாருன்னு கேட்கவும் ப்ளீஸ் சார் ஜஸ்ட் இவங்களை என்ன அப்சர்வ் பண்ண மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி டாமக்கே வந்து நிக்கிறா. பெனிமாரு இங்க மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்க 3 பேர் போய் நிக்கவும் அவன் ஆட்டோமேட்டிக்கா கண்ணை திறக்கிறான். இது யாரு புதுசா அப்படின்னு அவன் கேட்கவும் ப்ளீஸ் சார் நானும் ஸ்ட்ராங்காக மாறணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி வீக்கானவங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஜஸ்ட் உங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் நான் அப்சர்வ் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு வா சொல்கிறா. அப்படின்னா நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறேன், என்ன ரீசனுக்காக அப்படின்னு பெனிமாரு கேட்கவும் நான் ரொம்பவே வீக்காக இருக்கிறேன், இதனாலேயே கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, இதுக்கப்புறமாச்சும் நான் ஸ்ட்ராங் ஆகி நிறைய பேரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்லவும் ஹேனா ஹீகா அவ கூட கொஞ்சம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்கிறான். ஹே பொண்ணு தயாரா நம்ம தொட்டு பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு அவங்க சொல்லவும் அவங்க கூட போ கண்டிப்பாக உனக்கு போர் அடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். விளையாடுறது மூலியமாவே ஒன்றையும் நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னு பெனிமாரு சொல்லவும் சரி ஓகேன்னு அவ்வளோ போறா, நீங்கள் போய் அவங்க ட்ரைனிங் பாருங்க, நான் வேணா கிளீன் பண்றேன்னு ஒருத்தர் சொல்லவோ இல்ல அதை நானே பாத்துக்கிட்டு கான்ட்ரா சொல்றான். நம்ம தொட்டு படிச்சு விளையாட போறோம், நீ ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சின்ன பசங்க அழுதுருவாங்க, சோ நான் மெல்லவே ஓடுறேன் அப்படின்னு சொல்லி டாமிக்கு மெல்ல ஓடுவோம். டக்குன்னு அவங்க போய் அட்டாக் பண்ணிட்டு இதை நீ சீரியஸா எடுத்துக்கோன்னு அவங்க சொல்லவும் தோத்து போயிட்டு அப்புறம் என்கிட்ட அழுதுட்டு நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப டாமிக்கு சீரியஸா ஓடலான்னு முடிவு பண்றா. இப்ப அவ ஃபாஸ்டா ஓடுவோம். அவளுக்கு முன்னாடி அவங்க போய் அவளை அடிச்சுட்டு ஸ்ட்ராங் ஆகணும்னு உனக்கு ஆசை இல்லையா, இதை நீ சீரியஸா எடுக்கலன்னா அவ்வளவுதான், நாங்க கொஞ்ச நேரத்துக்கு தான் பின் வாங்கிட்டு இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பெனிமாரி இவங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றான். பார்த்தா இவங்களை கட்டி தொங்க விட்டுருக்கான். இதெல்லாம் ட்ரைனிங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அடியில அவன் பார்த்தா வச்சிருந்தான். நம்ம ஹீரோவும் ஆத்தரவு சுடுதேன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. 8 செகண்ட் கூட தாண்டல அப்படின்னு சொல்லி ஹீனாவும் ஹீகாவும் டாமிக்கிய பிடிச்சிருந்தாங்க. ஓ அப்படியா இப்ப நான் சீரியஸ் ஆகிறேன், இப்ப என்ன பிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப டாமிக்கி ஓட ஆரம்பிக்கிறா. அவங்களும் ஃபாஸ்டா போறாங்க. பட் டாமிக்கி அது டாச் பண்ணிருந்தா, ஆனாலுமே அவளை பிடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆச்சு 8 செகண்ட்ல இருந்த இப்ப 5 செகண்ட்லயே மாட்டிக்கிட்டியா அப்படின்னு அவங்க அவளை கலாய்க்கிறாங்க. ஓடும்போது டாமிக்கி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. ஓ நான் கிளாஸ்லாம் எப்படி போகுதுன்னு அவங்க அம்மா கேட்கவும் நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லவும் ரொம்பலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவங்க அப்பா அம்மா
விருப்பத்துக்காக தான் இவ நன்னா இருக்கிறா. அவ ஃப்ரெண்டு கூட ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது வழக்கம் போல அவளோட பேட் லக் ஒர்க் ஆகுது. டாமிக்கி அது என்னது அப்படின்னு அவ ஃப்ரெண்டு கேட்கறா. பார்த்தா இவளுக்கு பின்னாடி வால் மாதிரி ஃபயர் நின்னுட்டு இருக்கு. 16 செகண்ட்ஸ்ல மாட்டிட்ட, பரவாயில்ல இம்ப்ரூவ் ஆகுறா அப்படின்னு ஹீனாவும் ஹீக்காவும் சொல்றாங்க. திரும்பவும் பண்ணலாம் அப்படின்னு டாமிக்கி ஓட ஆரம்பிக்கிறா. உங்ககிட்ட தேர்ட் ஜென் பவர் அவேக்கனிங் இருக்கு அப்படின்னா நீ ஒரு நன், அது போக ஃபயர் சோல்ஜராவும் இருக்க போறியா அப்படின்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களேன்னு அவளும் நன் அண்ட் ஃபயர் சோல்ஜரா மாறுதா. ரெக்கா உண்மையிலேயே ஆசம்ல அப்படின்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுனால இவ்வளவு ரெக்காவை வந்துட்டு ஆசமாவே பாக்குறா. மத்தவங்க சொன்னாங்க, மத்தவங்க செஞ்சாங்க, மத்தவங்க ஆசைப்பட்டதுன்னு சொல்லி இப்படியே மத்தவங்களுக்காகவே தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. ரெக்கா போட்டு அடிக்கும் போது யாராச்சும் வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ், அவனை எப்படியாச்சும் தோக்கடின்னு சொல்லவோ ஹீரோ கண்டிப்பா ஜெயிப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஆனா இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டான். ஜெகநாத் மோசமான கண்டிஷன்ல இருக்கான். நான் இன்னும் வீக்காவே இருக்கேன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி அவ இன்னும் செம ஃபாஸ்டா ஓடுறா. ஹீனாவும் ஹீகாவும் இவளை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவ தப்பிச்சிருதா. ஃபயர்லயே இவளுக்கு ஒரு கேட் ஃபேஸ் மாதிரி வருது. ஹீனா அண்ட் ஹீகா அவங்களுமே இப்ப சீரியஸ் ஆகுறாங்க. பேட்லக்னால ஒரு பையன் மேல டாமிக்கு தெரியாம மோதிருதா. என்ன தைரியம் இருந்தா நீ ஏன் ஆளு மேல கை வச்சிருப்ப, வேணும்னே தானே அவன் மேல விழுந்தான்னு கேட்கவும், இல்ல அது ஒரு ஆக்சிடென்ட் தானவா சொல்றா. உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த இடத்துல இடம் இல்ல, நீ அந்த கார்னர்ல போய் உட்காரு அப்படின்னு சொல்லவும் டாமிக்கும் போய் உட்காந்துருதா. நான் பசங்களை மயக்கிறது கொண்டு இப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கல, போன மாதிரி இருக்கும்னு நினைச்சுதான் வச்சேன். ஒரு போன மாதிரியே நானும் ஜாலியா சுத்தினா அப்படின்னு சொல்லி அவ நினைக்கிறா. இப்ப போன மாதிரியே அவ செம ஃபாஸ்டா ஓடுறா. ஈவன் செவத்து மேல கூட அசால்ட்டாவா ஓடுறா. இப்படியே போனா ஒரு நிமிஷத்துக்கு தாண்டினா நம்மளும் சீரியஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி டாமிக்கிய பிடிக்க அவங்க ட்ரை பண்றாங்க. பட் ஆனா அவ தப்பிச்சு போய்கிட்டே இருக்கா. அகாடமில அவ தனியா உட்காந்துருக்கோம். இப்ப நம்ம ஹீரோ நீ எங்க வந்து சாப்பிடேன்னு சொல்லப்போ, இல்ல நான் கார்னர்லயே இருந்துக்கிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப நானும் கார்னருக்கு வரேன். நம்ம ஹீரோ போறான். இந்த மாதிரி ஒரு டெவலுக்கு இந்த இடம் தான் சூட் ஆகும், நீ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லவும், நான் தான் இங்க இருப்பேன், நான் தான் இங்க இருப்பேன். ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. டாமிக்கு பேட் லக் திரும்பவும் ஒர்க் ஆகுது. நான் தான் ரொம்ப மோசம், நான் தான் இங்க இருப்பேன்னு சொல்லவும், முதல்ல நீ கான்பிடென்ட்டா வளர்த்துக்கோ, அந்த முட்டாள பாரு அவன் ஒரு உதவாக்கற, ஆனா பாரு ஒரு ராஜா மாதிரி ஏதோ சென்டர்ல உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆத்திர காமிக்கிறான். சோ கான்பிடென்ட்டா வளர்த்துக்கோ, உன்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் நான் ஓட போறது இல்ல, இந்த கடைசி 10 செகண்ட் நான் எதிர்த்து அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி டாமிக்கு அவங்கள அட்டாக் பண்ண போகும். இப்போ அவங்க கம்பைன் ஆகி அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. பட் டாமிக்கு அவங்கள அட்டாக் பண்ணி தள்ளி வந்துருதா. நம்ம அவளை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு போகுவோம். 60 செகண்ட்ஸை தாண்டிடுச்சு, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி பெனிமார் அங்க வரான். உனக்குள்ள ஸ்ட்ராங்கான பவர் இருக்கு, ஆனா அதை நீ இத்தனை நாள் சப்ரஸ் பண்ணி வச்சிருக்க, ஆனா இப்போ அதை உடச்சு நீ வெளியே கொண்டு வந்துட்ட. ஐ மீன் இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னு பெனிமார் சொல்றான். ஜஸ்ட் இந்த கேம் மூலியமா அது வெளியே வரும்னு உங்களுக்கு தெரியுமா நான் கேட்கவும், ஜஸ்ட் கேம் தானே இல்லாம இதை நீ சீரியஸா எடுத்ததுனால தான் ஜெயிச்ச அப்படின்னு பெனிமார் சொல்றான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஆத்தரும் நம்ம ஹீரோ ஒன்று எரிஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை பெனிமார் நம்மள மறந்து போயிட்டாரோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஜெகர்நாத் மாதிரியே டாமிக்கியோ ரொம்பவும் பவர்ஃபுல்லானவா தான், ஆனா அவளோட பவர் என்ன அப்படிங்கறது அவளுக்கே தெரியல. பெனிமார் அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டு அவளோட பவரை வெளியே கொண்டு வரதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். டாமிக்கியோ ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறிட்டா. ஆனா நம்ம ஹீரோவையும் ஆத்தரையும் எதுக்காக கொளுத்தி விட்டுருக்கான்னு தான் தெரியல. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோட், அதோட சீசன் 2 முடியுது. அதுக்கு நீங்க ரொம்ப வேற லெவல்ல எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதுவுமே ஒரு நார்மல் எபிசோட் மாதிரி தான் இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.